நான் வந்து ஒரு 16 வயசுலேயே வந்து வீட்டில் ஓவராக எங்கள் அம்மா கொஞ்சம் வந்து என்னை வந்து அடிக்கடி வந்து பேசுவாங்க, திட்டுவாங்க. அதனால் சொல்லிட்டு வந்து ரொம்ப இதாக இருப்பேன். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து சிவசங்கர்னு ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு வந்து 29 அப்போ. அவங்க கூட வந்து சும்மா பேசி பழகி சும்மா அந்த மாதிரி தான் இருந்தேனே தவிர்த்து வந்து லவ் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நான் பண்ணலை. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன இதாக இருக்கும்போது அவங்க வந்து சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து வாங்க எங்கள் வந்து அக்கா வீட்டு பொண்ணுக்கு வந்து இது காது குத்து நான் வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து ஐடி அப்போ படிச்சுட்டு இருந்தேன். ஐடி படிச்சுட்டு நான் அப்படியே நான் போயிட்டேன். போனப்போ தான் பார்த்தா வந்து அவங்க அக்காங்கெல்லாம் சேர்ந்து வந்து மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க எனக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து 16 வயசு தான் எனக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்களோட விஷயம்லாம் தெரியுது. இவங்க வந்து ஏற்கனவே அந்த ஊரில் வந்து வேற ஒரு பொண்ணு கூட தப்பாக இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து அந்த ஊருக்குள்ளேயே சேர்க்கல. வெளிநாட்டுக்கு வந்து அவங்க அக்காலாம் பாஸ்போர்ட் போட்டு இது பண்ணி விட்டுட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்ட பிறகு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, தம்பியாக தேடிக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைய வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.